நீராறும் கடலுடுத்த நிடமடந்தை எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமதில் தெக்கணமும் மதிச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்புற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நம் தமிழர்கள் குடும்பமாக சேர்ந்து பண்டிகை கொண்டாட வேண்டும். ஆன்லைனில் கொண்டாடாதீர்கள். அந்த காலத்திலே பண்டிகை என்பதே குடும்பம் சேரதான். அண்ணன் தங்கை அக்காள் தங்கை இன்றைக்கு எத்தனையோ கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். குடும்பமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். குடும்பமே நம்மிடம் பேசுவதில்லை, சொந்தங்கள் பேசுவதில்லை. சொந்தமெல்லாம் சேர்ந்து கொண்டாடுங்கள் என்ற ஒரு சிறு செய்தியை இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். குடும்பமே இது கடைசி, உலகத்தின் கடைசி காலம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அந்த கடைசி காலத்திலே நாம் எல்லோரும் எதையும் கொண்டு வரவில்லை, கொண்டு போவதில்லை. நாம் கொண்டு வருவதெல்லாம் சந்தோஷம். தினமும் சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாத காரணமே கூட்டு குடும்பம் இல்லாததான். இன்றைக்கும் நாம் நினைத்தால் கூட்டு குடும்பங்களை பண்டிகைகளிலாவது கூட்டு குடும்பமாக சேர்ந்து நீங்கள் கொண்டாட வேண்டும். அதுதான் எனக்கு கடவுள் சொல்லி கொடுத்த ஒரு பாடமாக இருக்கிறது. இதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். குடும்பமாக சித்திரை திருநாளை கொண்டாடுங்கள். அந்த நாளிலே ஆத்தங்கரைக்கு போய் எல்லாரும் கொண்டாடுவார்களாம். சித்ரா பௌர்ணமி எல்லாம் எங்கள் தாத்தா இந்த சித்திரை திருநாளையும் அப்படியே நீங்கள் குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து சுயநலமாக வாழ்வதை விட்டால் கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். நாம் படைத்த கடவுள் நம்மை குடும்பமாக படைத்தார். அந்த குடும்பம் உடையக்கூடாது. குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த காலத்திலே போல பெரிய பெரிய பாத்திரங்களை வைத்து சமைத்து கொண்டாடுங்கள். இந்த காலத்தில் போல நூடுல்ஸ் கொண்டாடாதீர்கள். நூடுல்ஸிலும் பாஸ்தாவிலும் பலகாரங்களை செய்து அட்லீஸ்ட் வெளியே ஆர்டர் செய்து, அதுதான் நடக்கிறது இன்றைக்கு, செய்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுங்கள். எல்லோரும் சேர்ந்தால் நாம் ஆர்டர் செய்ய தேவையில்லை. வீட்டிலேயே ஒருவர் காய் வெட்டலாம், ஒருவர் புலவ் செய்யலாம், பிரியாணி செய்யலாம். எது வேண்டாம், ஒரு 4 பேர் இருந்தால் எல்லாம் செய்யலாம். நன்றி.